வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கஷ்டம்தான், ஆனால் வேறு வழி இல்லை. ஃபோக்கஸ் குரூப் 4. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். விடுங்க, அதை விட்டு வரபடி வரட்டும், படிங்க, குரூப் 4 படிங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அது வந்து நம்மளவே ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நம்மளை வந்து காயப்படுத்திகிட்டே இருக்கும். இல்லை ஒரு மாதிரி ஏற்கனவே மெயின்ஸ் வரல, இன்டர்வியூ வரல அப்படின்ற ஒரு இது இருக்கும். அடுத்தது ரிசல்ட் வரல, எவ்வளோ பேர் என்ன, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சில வருடங்களாக காத்திருக்கிறது. அதாவது லவர்ஸு கூட அப்படி காத்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ காத்திருப்பு பண்ணிவிட்டு கடைசியில் லவ் ஃபெயிலியர் மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, நான் பாசிட்டிவாக பேசுகிற ஆள். ஏன் குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணோன்னா, எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, இதுக்கடா இத்தனை வருஷம் காத்திருந்தோன்ற மாதிரி டிலே ஆகும்போது இவ்வளோ கஷ்டம் இருக்குது நமக்கு அப்படின்னா, அதை டிலே ஆகிறத கூட நம்மளால் தாங்கிக்க முடியல அப்படின்னும் பொழுது, இதில் எப்படி பார்த்தாலும் 5000 பேரோ 10,000 பேரோ உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதான் யதார்த்தம். அது உண்மை அதுதானே. நம்ம இந்த 5000 இருக்கலாம், இல்லை அந்த 5000 இருக்கலாம், மதில் மேல் பூனையாக இருக்கிறோம், எதுவுமே நமக்கு தெரியாது. சரி, பாஸ் ஆகிட்டா பிரச்சனை இல்லை, 10 வருஷம் கழிச்சு வேலை கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, நான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம். மார்க் தெரிஞ்சாலும் தெம்பாக இருக்கலாம். அதுவும் தெரியல, ஒரு வெளிப்படை தன்மை இல்லைன்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப டிலே ஆகுமா என்ன எதுவுமே தெரியாது. நம்மளாக ஒன்று சொல்கிறோம், நான் ஒரு கெஸ் பண்ணுறேன், இப்போ 1 மாதம் ஆகும், இன்னொருத்தர் சொல்லுவார் 2 மாதம் ஆகும், இன்னொருத்தர் 10 நாளில் வரும்னுவார். ஸோ இது என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியல, ஒரு கெஸ் தான். அப்போ அந்தளவுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இல்லை. இது புது விதமான ஃபார்மேட்டாக இருக்குது, இல்லை புது விதமான முறையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை எப்படி லவ் ஃபெயிலியர் மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப எப்படி உலகமே இருண்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் முன்பு நல்லா நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப கஷ்டம்தான், வேறு வழி இல்லை. இதை படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை அது நம்மளை கை விட்டுச்சுன்னா, இதில் நாம் தான் ஸ்டேட் டாப்பர், குரூப் 4 ஸ்டேட் டாப்பராக இருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட எட்ஜில் அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸும் எழுதி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இதில் இருக்கிற ஒருத்தவங்களும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எலிஜிபிளான ஆட்கள் தான். ஏதோ ஒரு கொஸ்டின்ஸில் ஒரு உங்கள் தவறுதல் இருக்கலாம், இல்லை திருத்துறவங்கள லக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் தான் தவற விட்டுருக்கீங்க. அப்போ இவ்வளோ பதற்றம் இல்லாமல் குரூப் 4க்கும் இந்த மாதிரி ஒரு பதற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இதை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது வேறு வழி இல்லாத ஆப்ஷனாக இருக்குது. நம்ம ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். நான் வந்து கட்டாயம் பாஸ் ஆகிடுவோம் சார், எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம சொல்கிறோம்ல, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கே எலிஜிபிளான ஆட்கள் தான் இப்போ ரீச் ஆனவங்க. நாட் ரீச்சில் கூட அந்த எட்ஜில் இருக்கிற ஆட்களும் அதுதான். அது ஒரு சின்ன லைன் தான், ஒரு பெருசாக வித்தியாசம் இல்லை. அப்போ அந்த எல்லோரும் அந்த கான்ஃபிடென்ட்டால் நம்ம வந்து தவற விட்டுறக்கூடாது. என் லைஃப்லேயே நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் குரூப் 1 பாஸ் பண்ணுறேன். அந்த குரூப் 1 பாஸ் பண்ணாத மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறேன். அந்த குரூப் 1 பாஸ் பண்ணாதவங்க அடுத்த மெயின்ஸும் ஒரே டைமில் வருது. அவங்க அதில் ஸ்டேட்டில் 8th எடுத்து டெப்டி கலெக்டர் ஆகிட்டு சிஎம் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் முன்னாடி எழுதின எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆகலை. நான் இதுலேயும் பாஸ் ஆகிறேன், அதுலேயும் பாஸ் ஆகிறேன், 2லேயுமே 77வது ரேங்க் எடுத்துகிட்டு குரூப் 2லே இருக்கேன். ஸோ நம்மளை வந்து கடவுளோ இயற்கையோ ஆணையமோ நம்மளை ஒரு பக்கமாக தள்ளுது அப்படின்னா, இதை விட பெரிய பொறுப்பு உங்களுக்கு காத்திருக்கு. நிறைய பேர் ஃபஸ்ட்டு குரூப் 4லே விஏஓ எடுத்துகிட்டு பெரிய வேலைக்கு போக முடியாமல் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் பாஸ் ஆகாத ஆட்கள் குரூப் 2ல் பாஸ் ஆனவங்க இருக்காங்க, குரூப் 1ல் பாஸ் ஆனவங்க இருக்காங்க. அதனால் அந்த டிப்ரெஷனாக இருக்குது. அது கட்டாயம் எனக்கு அந்த வலி புரியுது. நான் பலமுறை அந்த டிப்ரெஷன்லாம் இருந்ததால் உணர்கிறேன். பட் அதுக்கு மருந்து போட்டாகணும்ல. என்ன மருந்து? நான் சொல்கிற மருந்து சரியில்லை அப்படின்னா நீங்களே மருந்து சொல்லுங்கள். நம்ம வந்து நமக்காக உலகமோ இல்லை யாருமோ இயங்க மாட்டாங்க. நமக்காக நாம் தான் இயங்கணும். அப்போ அதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து அதை வந்து காயப்படுத்தணும். காயத்தை புண்ணை ஆற்றணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸை யோசிங்க. அதில் பெட்டர் சொல்யூஷன் என்னன்னு பாருங்கள். தற்போதைய சொல்யூஷன் வந்து எக்ஸாமுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதே நடக்கும். இன்னொரு பக்கம் நம்ம அழுத்தம் கொடுப்போம். பழைய வீடியோஸ் குரூப் 4 ஷார்ட்கட் அதெல்லாம் போட்டிருப்போம்.
அதை நம்மளால் ஃபுல்லாக கொடுக்க முடியல, ஏன்னா ஃபுல் டைமாக நான் இது பண்ணுறதில்ல. அதில் உள்ள டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மூளையை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 9 தரானா 9ன்னு வச்சுப்பேன், 9 வர இடத்துல 9 தரா. இந்த மாதிரி சில ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி நிறையா இயர்ஸு இந்த மாதிரி விஷயங்களை மனப்பாடம் பண்ணுறது வச்சுக்கோங்க. வெற்றி நமதே, வேலை நமதே, விரைவில் வந்து மீண்டு நாளை நமதே என ஒரு எதிர்கால உங்கள் வாழ்க்கையை நல்ல அடித்தளம் அமையுங்கள். வாழ்த்துக்கள்.